ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை எங்கள் வீட்டில் எப்படி படையல் போடுவோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். படையல் போடுறதுக்கு வெரைட்டி ரைஸ், பொரியல் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஃபைனலாக வடை போட்டுட்ருக்கேன். வடை ரெடி ஆகிடுச்சு. நான் என்னென்ன ரெடி பண்ணேன் அப்படின்றதையும் பார்த்துடலாம். பீன்ஸ் கேரட் பொரியல், தயிர் சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், தக்காளி சாதம், புளி சாதம், எலுமிச்சை சாதம், முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார். இந்த வெள்ளை சாதம் தழுவுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். பச்சரிசியை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சாதம் எல்லாம் ரெடியாக இருக்குது. சமையல் வேலை முடிஞ்சதுக்கப்புறமா பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். கோலம் போட்டேன் வாசலில். டைம் இல்லை, ஸோ அதனால் ஒரு குட்டியாக ஒரு கோலம் போட்டேன். பூஜை ரூமையும் க்ளீன் பண்ணி கோலம் போட்டாச்சு. இப்போ இந்த கட்டியில் நான் மஞ்சள் தேய்ச்சிட்ருக்கேன். இதில் நான் நாமம் சங்கு சக்கரம் வரைய போகிறேன். அம்மா பார்த்தீங்கன்னா செவத்தில் கோவை இலையை தேய்ச்சிட்டு அதில் இந்த நாமம் சங்கு சக்கரம் வரைஞ்சிட்டு கற்பூரம் வச்சு ஏற்றுவாங்க. துளசி மாலை போட்டுட்டு எனக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்றதுனால நான் இந்த கட்டையை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி துளசி மாலை போட்டு பூஜை பண்ணுவேன். பூஜை பண்ணிவிட்டு இந்த நாமத்தை கலைச்சிட்டு 3வது நாள் அதுக்கப்புறம் இந்த கட்டையை எடுத்து அப்படியே வச்சுடுவேன். ஸோ அடுத்த வருஷமும் இதே மாதிரி ரெடி பண்ணி நான் பூஜை பண்ணுவேன். பூஜை ரூமை ரெடி பண்ணியாச்சு. துளசி தீர்த்தம் ரெடி பண்ணுறதுக்கு சொம்பில் துளசியை கட்டியிருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக துளசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், தீர்த்தம் ரெடி ஆகிடுச்சு. பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. விளக்கு ஏற்றிட்டு படையல் போட்டுடலாம். மாவிளக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இது பெருமாளுக்கு ரொம்பவே உகந்தது. இந்த மாவிளக்கு எப்படி ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி மாவு, வெல்லம், கொஞ்சமாக தண்ணி, நெய் விட்டு பிசைஞ்சு அதில் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் விட்டு திரியை போட்டு வச்சுருக்கேன். இந்த மாவிளக்கு ஏற்றுறதுக்கான பலன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வறுமை இருக்குது அப்படின்னா அந்த வறுமை நீங்கி செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தழுவு சாதம் போடுறதுக்கு வடித்த பச்சரிசி சாதம், தயிர், வாழைப்பழம், வெல்லம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் செஞ்ச கலந்த சாதம், பொரியலும் வச்சாச்சு. படையல் ரெடி ஆகிடுச்சு. மாவிளக்கு ஏற்றிட்டு பூஜை பண்ணிடலாம். ஸோ கற்பூரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாசல்லேருந்தே வச்சு ஏற்றிட்டு வருவோம். அகல் விளக்கில் கற்பூரம் வச்சு ஏற்றிட்டுருக்கோம். ஸோ இது பெருமாளை நம்ம வாசல்லேருந்து வீட்டுக்குள்ளே அழைக்கிற மாதிரி. இந்த கற்பூரம் பார்த்தீங்கன்னா வாசல்லேருந்து பூஜை ரூம் வரைக்கும் வச்சு ஏற்றுவோம்.
7, 9, 11 அந்த மாதிரி வந்து வச்சு வந்து ஏற்றுவோம், ஒத்த படையில் வர மாதிரி. பூஜை முடிஞ்ச உடனே வந்து இந்த துளசி தீர்த்தம் தான் வந்து எல்லாருக்கும் வந்து கொடுப்போம். இப்படி தான் பெருமாளுக்கு வந்து நாங்கள் படையல் போடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.